விஜய்க்கு வந்து அழைப்பிடுவது தவறு கிடையாது. அந்த அழைப்பு என்பது வந்து எல்லா கட்சியும் விடக்கூடிய அழைப்பு தான். எல்லாருமே வாங்கன்னு தான் சொல்றோம். நாங்கள் விஜய் பண்ண கூப்பிடல. திமுகவை தவிர்த்து, காங்கிரஸை தவிர்த்து, கம்யூனிஸ்டை தவிர்த்து அனைத்து கட்சியிலுமே வாங்க, மக்களுக்காக ஒன்றிணைந்து போராடலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுல ஒரு நபர் விஜயை தவிர, விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் யாரோ சிகப்பு கம்பளம் விருத்தெல்லாம் மறைக்கவில்லை. எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழக மக்கள் நலன் கருதி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறோமே தவிர நீங்க வாங்க நாங்க வாங்கன்னு பேரம் பேசிட்டு இல்லை. அரசியல கடந்து வந்துட்டு விஜயோட ஃபேனா இல்லை கிடையாது. அஜித்? நான் பல காலமாக ரஜினி அவர்களின் ரசிகர். ஸோ அதை வந்து அப்படியே தொடர்ச்சியாக இருப்பேன். தலைவரோட இதில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சார். வினோத் பி செல்வம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வந்து எந்த தொழிலை போட்டிட்டு? அது எங்கள் கையில் கிடையாதுங்க. ஏன்னா கூட்டணி அமைத்திருக்கிறோம். இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணி வரப்போகின்றன. ஒவ்வொரு கட்சிக்கும் என்னென்ன பலம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பலத்தை பொறுத்து கட்சி முடிவு செய்து யார் நல்ல வேட்பாளர், அந்த பகுதிக்கு யார் சிறந்த வேட்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து முடிவு பண்ணுவார்கள். என்னை பொறுத்தவரை சென்னையில் அதிக இடங்களில் பாஜக வெற்றி பெற வேண்டும். ஏன்னா 24 பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தென்சென்னை, மத்திய சென்னை ஆகிய 2 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களிலுமே பிஜேபி வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. பல இடங்களில் 27-28% வாக்குகள்லாம் பிஜேபி வாங்கியிருக்கு. ஸோ அதோடு சேர்ந்து அதிமுகவின் பலத்தோடு சேர்ந்து செயல்படும் போது நிச்சயமாக சென்னையில் பல இடங்களிலே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நான் பாடுபடுவேனே தவிர எங்க சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி